ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஓவராலாக எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி WH13 வந்திருக்கும், WH1 வந்திருக்கும். ஸோ அதாவது WH1லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் மாடல் ப்ராக்டிஸ் புக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எதனால் வந்திருக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் இந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு அரியர் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து செக் பண்ணியிருப்பீங்க. சர்வர் ஸ்லோவாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, ஆல் பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி பேஸ் டூ ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஜினியராக மாறி இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்டில் நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ ஓவரால் அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் டைமில் நம்ம சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓவராலாக ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி அந்த PEEE சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு சில பேருக்கு அரியர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் அரியர் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் தான். செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும், அதாவது 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அரியர் இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் பர்டிகுலராக எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரில. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு 4th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கொஷின் இருந்துச்சு. அதனால் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் சரியாக பண்ணலையோ இல்லை ஓவராலாக எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சோ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துல அரியர் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து அரியர் விழுந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தியரி ஆஃப் மிஷின்ஸ் இந்த மாதிரி இருக்க பேப்பர்ஸ்லேயும் அரியர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேர்ட் இயர் பொறுத்த வரைக்கும், அதாவது 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஓவராலாக பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் செமஸ்டர் அதாவது அரியர் வச்சுருந்தாங்கன்னா அதில் வேணால் 1-2 அரியர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுலேயுமே நிறையா கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த கிரேடு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்க்ஸ் வந்து நல்லா வந்திருந்தாலும் கிரேட்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த கிரேட் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது என்னோட கெஸ்ஸிங் படி என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஃபஸ்ட்டு மார்க் லாஸ்ட் மார்க் வச்சு தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி இது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லாருமே மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஜென்ரேட் பண்ணனால இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லாமல் கிரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கலாம். 4th இயர் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அந்த செகண்ட் பேஸ் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. WH11 வந்திருக்கும். ஸோ மெஜாரிட்டி இதில் எல்லாருமே வந்து ஆல் பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அரியர் வச்சிருந்தாலும் 7th செமஸ்டர் 6th செமஸ்டர் ப்ரீவியஸ் செமஸ்டரில் அரியர் வச்சிருந்தாலும் ரெகுலேஷன் 2017 லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேஸ் டூ ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுலேயுமே வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஓவரால் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிபரலாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது நல்ல ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ மெஜாரிட்டியாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக கரெக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் லிபரலாக வந்து கரெக்ஷன் பண்ணலை. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு இதுதான். ஸோ அதே மாதிரி WH13 வந்திருக்கு. அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்கள் காலேஜில் வந்து ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க யூனிவர்சிட்டிக்கு. நீங்கள் வந்து காலேஜுக்கு பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் காலேஜில் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. WH13 வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. WH1 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மால் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் பேப்பரில் எழுதுகிறப்போ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாச்சும் பேஜஸில் எழுதும்போது அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் எதாவது பிரேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் WH1 வரலாம். இல்லைனா உங்கள் காலேஜில் கேளுங்க, அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ சப்ஜெக்ட் கோடில் சேமாக வந்து சப்ஜெக்ட் கோடு ஷோ ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாமே உங்கள் காலேஜில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அது சர்வர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லாட்டி மறுபடியும் உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா யாரும் வந்து பயப்படாதீங்க. ஒரு அரியர் இல்லை 2 அரியர் இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் செமஸ்டரில் கூட கிளியர் பண்ணிடலாம். இல்லை ரீவால்யூஷன் போட்டு நீங்கள் வாங்கிருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் வரும் அப்படின்னா. சப்போஸ் நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக இதோட உங்களோட லைஃப் வந்து எண்ட் ஆக போகிறதில்ல. இனிமேல் தான் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்திச்சு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக உட்காந்து அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு டைம் கால்குலேஷன் வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். எவ்வளோ அரியர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல்லாகவே அரியர் வச்சுருந்தாலும் சரி, பாசிட்டிவாக வாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆயிடுவோம், கண்டிப்பாக நம்ம ஒரு சப்ஜெக்ட் நல்ல மார்க் எடுப்போம்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.